உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இந்த தேர்வு ரிசல்ட் எப்போது வரும்? ஸோ இந்த தேர்வுக்கான வேக்கன்சி கூடுமா? இதில் கெஸ்லெக்சஸ் நீதிமன்றம் போயிருந்தாங்களே, அது என்ன ஆச்சு? ஸோ இதுக்கான முடிவு எப்போ வரும் அப்படிங்கிற இந்த கேள்விகள் பலரிடத்திலும் இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதற்கான ஒரு சொல்யூஷனாக அதாவது 27/5/2026 அன்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தற்காலிக விரிவுரையாளர்கள் இவர்கள் நிரந்தரம் பணி நிரந்தரம் தொடர்பான வழக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதற்கு தான் இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக கெஸ்ட் லெக்சரா பணி புரிந்து வந்தவங்க இவர்கள் பலர் யூஜிசி தகுதி பெற்றவர்கள், ரைட்டுங்களா? ஆனால் மாநில அளவிலான டிஆர்பி தேர்வு மூலம் அல்லாமல் கல்லூரி அளவிலான தேர்வுகள் மற்றும் இன்டர்வியூ மூலம் நியமிக்கப்பட்டவர்கள், ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக நியமிக்கப்பட்டவர்னால அவர்கள் தங்களை நிரந்தர அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மாற்ற வேணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஜிஓ 56 56 21/3/2020 அடிப்படையில் ரெகுலேஷன் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா இப்ப ஸோ இந்த ஜிஓ 56 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 தமிழ்நாடு அரசு 1146 கெஸ்ட் லெக்சர் பணியிடங்களை ரெகுலேஷன் செய்ய திட்டமிட்டு இருந்தாங்க. 1146 அதுல யூஜிசி தகுதி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. இதுல ஓப்பன் காம்படேட்டிவ் ப்ராசஸ் மூலம் நியமனம் நடத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுல ஸ்பெஷல் டெஸ்ட் இன்டர்வியூலாம் நடத்தப்படும், ரிசர்வேஷன் பின்பற்றப்படும் அப்படிங்கிறது இதுல கூறப்பட்டது. ஸோ இந்த 1146 இந்த ஜிஓ 56 சொல்லப்பட்டது. பின்னர் அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின்படி பார்த்தீங்கன்னா 2022 இந்த ஜிஓவை நீக்கிட்டு ஜிஓ 247 மற்றும் 248 இந்த ஜிஓ வெளியிடுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா பழைய ரெகுலேஷன் முறை ரத்து செஞ்சுட்டு டிஆர்பி மூலம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கப்படும், காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலம் இந்த பணியை நியமிக்கப்படும் சொல்லி அதற்கு 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? இந்த நிலையில தான் சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு ரூல்ஸ் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. ஜிஓ 247 248 செல்லாது. ஸோ ஜிஓ 56 அடிப்படையில் கெஸ்ட் லெக்சர் ரெகுலேஷன் செய்ய வேணும் அப்படிங்கிறது சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு அப்பீல் போனதுல தான் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. கெஸ்ட் லெக்சர்ஸ்ங்கிறது தானாக நிரந்தர உரிமை இல்லை, நீண்ட கால சேவை செய்தாலும் ரெகுலேஷன் உரிமை தானாக கிடைக்காது அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுடைய ஆரம்ப நியமனம் சட்டப்படி ஓப்பன் காம்படேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் அல்ல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கல்லூரி அளவிலான தேர்வு நடந்தது, மாநில அளவிலான டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. சிலர் வாக்கின் இன்டர்வியூ மூலம் நியமிக்கப்பட்டனர். ஆகவே இது சட்டப்பூர்வமான ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் இதுல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுல அரசு அவங்களுடைய கொள்கையை மாற்றலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஜிஓ 56 ஒரு பாலிசி டிசிஷன் மட்டுமே, அது ரூல் அல்ல அப்படிங்கிறது சொல்லிட்டு, ஆகவே அரசு இதை மாற்றலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. டிஆர்பி ரிட்டன் எக்ஸாம் நடத்துறது உரிமை பெற்றதுங்கிறதையும் கோர்ட்டு சொல்லியிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 42,064 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இதுல திறமையானவர்கள் தேர்வு செய்ய ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் அவசியம், மாணவர்களுக்கு கல்வித்தரம் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லி, இதுல முக்கியமா இந்த கோர்ட் வழங்கியதுல என்ன முக்கிய உத்தரவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசின் அப்பீல் வெற்றி. அரசு தமிழ்நாடு அரசு அப்பீல் பண்ணாங்களே, அது வெற்றி பெற்றிருக்குது. கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு நேரடி ரெகுலேஷன் இல்லைங்கிறதை இதுல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் உத்தரவு ரத்து செஞ்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஆனால் அதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெஸ்ட் லெக்சர்ஸ் சில சலுகைகளும் வழங்கியிருக்கிறாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூடுதலா ஒரு 1292 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லி மொத்தம் 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோர்ட்டு கூறியிருக்குது. அதாவது ஏற்கனவே 2708 இருக்கு இல்லையா,
இந்த 4000த்துல இந்த 1292 மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த வழக்கு இருக்கிறதுனால எடுத்து வச்சுட்டு தான் அந்த தேர்வு நடத்துறாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 1292 வேகன்சியும் ஏற்கனவே நீங்க 2708 சொல்லியிருக்கீங்களா, ரெண்டையும் சேர்த்து 4000த்துக்கான போஸ்டிங் வந்து உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இது கடைசியில என்னங்கிறத பார்ப்போம். இதுல கெஸ்டர்ஸருக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் மதிப்பெண் அது கட்டாயம் கொடுக்கணும், அனுபவ மதிப்பெண் கொடுக்கணும், அது 15 மதிப்பெண் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பல ஆண்டுகளாக பணியாற்றியதுனால வயது தளர்வு வந்துட்டு வழங்க வேணும் அப்படிங்கிறதும் கோர்ட் வந்துட்டு கூறியிருக்கிறாங்க. வயது தளர்வு ஏற்கனவே நோட்டிபிகேஷன்லையுமே அதையுமே சொல்லியிருக்கிறாங்க. இதோடு இல்லாம புதுசா நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் இப்ப பணியில இருக்கிறாங்க இல்லையா கெஸ்ட் லெக்சர்ஸ், அவங்கள வந்து நீக்கக்கூடாது. அவங்க அதே இடத்துல பணி செய்யணும். நீங்க எப்ப போஸ்டிங் போடுறீங்களோ அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. அது வரைக்கும் அவங்க பணியில் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது. இந்த தீர்ப்பு மூலம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு டிஆர்பி தேர்வை தொடரலாம். டைரக்ட் ரெகுலரேஷன்ங்கிறது வந்துட்டு வாய்ப்பு குறைந்தது. மெரிட் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கோர்ட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ 27/5/2026 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படிங்கிறது, இப்போ ஒரு 2708க்கான தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான அந்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் வருவதற்கான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு என்ன கோர்ட்டில் என்ன நடவடிக்கை எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லாத அளவுக்கு அந்த ரிசல்ட் வருவதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2708ஓட கூடுதலாக வேக்கன்சி, அதாவது 4000 வேக்கன்சிக்காக இந்த தேர்வுலேயே வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இந்த கேள்விகள் தான் இப்போ பலர் இடத்துலையும் இருக்குது. அப்போ வேக்கன்சி கூட போகுது அப்படின்ட்டு. ஸோ வேக்கன்சி கூடணும் அப்படிங்கிறதுல வரவேற்கக்கூடியது. ஏன்னா இந்த தேர்வுலேயே வந்துட்டு பல இளைஞர்கள் பல பேருக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிற போது இது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அப்படிலாம் அமையுமா அப்படிங்கிறதுல தான் கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுக்கு வந்துட்டு 6 மாத காலம் வந்துட்டு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 மாத காலத்துக்குள்ளே இந்த 4000 வேக்கன்சி ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஏற்கனவே இந்த நோட்டிஃபிகேஷனை அதற்கான ரிசல்ட்டை வெளியிட்டு அதை ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன், புதிதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மீதம் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு வெளியிடலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு முடிவு செய்து விட்டா, ஸோ அது 6 மாதத்துக்குள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடலாம் இல்லையா? ஸோ அப்படியே ஒரு சூழல் வந்துட்டா இங்கே வந்துட்டு அதுவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ ஒரே நேரத்தில் 4000 வேக்கன்சி வெளியிடங்கிறது இங்கே கட்டாயம் இல்லை. 6 மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள், ஏன்னா இப்போ இந்த தேர்வுக்காக எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு இந்த 2708 4000 அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் வாய்ப்புகள் பல இருக்கும். புதிதாக இந்த தேர்வை எழுதணும், இல்லை ஏற்கனவே நான் எழுதிய தேர்வு வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதற்காக நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா அதற்கும் உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கங்க. ஸோ இப்படியாகத்தான் இந்த தேர்வு இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இதில் வந்துட்டு இந்த கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் எதுவும் போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சிலர் கேட்கக்கூடியதாக இருக்குது. எது நடக்கணுமோ அது நடக்கும். அதே நேரத்தில் வாய்ப்புகள் கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுமோ அந்தந்த வகையெல்லாம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி தேர்வு நடத்துவதற்கு முழு பெர்மிஷனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதாங்க. ஸோ அடுத்தடுத்த களம் எப்படியாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களை போல நானும் என்ன தமிழ்நாடு அரசு முடிவு செய்ய போகிறோம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும், உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை கொடுங்க. அதை நீங்கள் ஹைப் கொடுத்து நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலில் இல்லை உங்களுடைய யூடியூப் இதில் வந்துட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஷேரிங்கில் போயிடும். ஸோ அதுவும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.